முடி உதிர்வது எப்போதும் மரபணு காரணமாகவே நடக்குமா? அப்படி என்றால் குடும்பத்தில் இதற்கான வரலாறு இல்லாத சிலர் ஏன் முடி உதிர்வதை அனுபவிக்கிறார்கள்? அல்லது குடும்பத்தில் பலருக்கும் முடி உதிர்வு இருந்தும் சிலர் 40 வயதிற்கும் மேல் நல்ல முடியுடன் இருப்பதற்கு காரணம் என்ன? பலர் முடி உதிர்வது எப்போதும் மரபணு காரணமாகவே நடக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பகுதி மட்டுமே உண்மை. வணக்கம், நான் டாக்டர் சமீக்ஷா தியாகி, பிளாஸ்டிக் மற்றும் முடிமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். என் கிளினிக்கில் பல முறை நான் கேட்கும் ஒன்று, என் முடி உதிர்வது மரபணு காரணம், இதற்கு எதுவும் செய்ய முடியாது என்பதாகும். ஆனால் இது ஒரு பகுதி மட்டுமே உண்மை. இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது சில நேரங்களில் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தலாம். பலர் ஏன் தங்கள் முடி உதிர்வுக்கு மரபணுவை குற்றம் சொல்கிறார்கள்? ஏனெனில் அது மிகவும் எளிதான ஒன்று. மேலும் எதையாவது மரபணு காரணம் என்று நினைத்துவிட்டால் அதை சரி செய்ய எந்த முயற்சியும் நாம் எடுக்காமல் விடுகிறோம். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை மரபணு காரணம் என்று குற்றம் சொன்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். மேலும் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய முடியாது என்றும் நம்புகிறோம். ஆனால் மருத்துவ ரீதியாக இது உண்மை அல்ல. முடி உதிர்வு என்பது முழுமையாக கருப்பு வெள்ளை தெளிவான காரணம் அல்ல. மரபணு என்பது அதன் ஒரு பகுதி மட்டுமே. உண்மையில் முடி உதிர்வு என்பது பல காரணிகளால் ஏற்படும் ஒன்று. இப்போது இதை விரிவாக புரிந்து கொள்வோம். நாம் யாராவது மரபணு காரணமாக முடி உதிர்வில் உள்ளார் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அதாவது அந்த நரம்புகள் ஹார்மோன்களின் தாக்கத்திற்கு, குறிப்பாக DHTக்கு மிகவும் உணர்வானதாக இருக்கின்றன என்பதை குறிக்கும். இந்த ஹார்மோன்களின் தாக்கம் காரணமாக ஹார்மோன்களுக்கு உணர்வான முடிகள் மெதுவாக சுருங்கி குறைந்து வளர்வதை நிறுத்திவிடும். இந்த செயல்முறையை மினியேச்சுரைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த செயல்முறை ஒரு குறிப்பிட்ட முறையில் நடைபெறும். அதாவது பொதுவாக ஒருவர் முன்பகுதி மற்றும் பக்கவட்ட பகுதியில் முதலில் முடி உதிர்வு அல்லது முடி மெல்லியதாக ஆகத் தொடங்கும். பின்னர் கிரீட பகுதியிலும் ஏற்படும். பின்னர் இது தொடர்ந்து அதிகரிக்கும். இந்த நிலை பெண்களிலும் சமமாக காணப்படுகிறது. அவர்கள் பொதுவாக கிரீட பகுதி அல்லது நடுப்பகுதியில் முடி மெல்லியதாக இருப்பதை கவனிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொதுவாக முன்முடி வரிகளை பாதுகாத்திருக்கிறார்கள். இங்கே நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். மரபியல் துப்பாக்கியை ஏற்றுகிறது, ஆனால் வாழ்க்கை முறை துப்பாக்கியை அழுத்துகிறது. மரபியல் காரணிகள் இருப்பது என்பது நீங்கள் விரைவில் முடி உதிர்வு, கடுமையான முன்னேற்றம் மற்றும் முழுமையான தலையழற்சி ஏற்படும் என்று அர்த்தமல்ல. உங்கள் முடி உதிர்வு முறை மற்ற காரணிகளையும் பொறுத்தது. அதனால்தான் மரபியல் தவிர மற்ற எந்த காரணிகள் உங்கள் முடி உதிர்வு முறையிலும் உங்கள் முடி உதிர்வு பயணத்திலும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். பலர் தங்கள் முடியை இழக்கிறார்கள். அது உண்மையில் மரபியலுடன் தொடர்பில்லாத காரணிகளால் ஏற்படுகிறது. உதாரணமாக, யாராவது திடீர் மன அழுத்தம், நோய், அறுவை சிகிச்சை அல்லது பெரிய உணர்ச்சி பிரச்சனை காரணமாக முடி உதிர்வு ஏற்படுகிறார்கள் என்றால் அதை டெலோஜன் எஃப்ளூவியம் என்று அழைக்கப்படுகிறது. இது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நிலை. அந்த நபருக்கு மரபியல் தொடர்பு இருக்கலாம் அல்லது இருக்காமலும் இருக்கலாம். அதேபோல் யாராவது ஹார்மோன் பிரச்சனை, உதாரணமாக PCOD அல்லது மனோபாஸ் அல்லது பிரசவத்துக்கு பிறகு ஏற்படும் முடி உதிர்வு ஆகியவை அனைத்தும் முழுமையாக சிகிச்சை செய்யக்கூடிய மற்றும் குணப்படுத்தக்கூடிய நிலைகள். பல நேரங்களில் பலவிதமான வைட்டமின் குறைபாடு, புரோட்டீன் குறைபாடு போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுகள் முடி உதிர்வுக்கு காரணமாகலாம். எனவே உங்கள் முடி உதிர்வு முறைகள் மரபியலால் மட்டுமல்ல, மரபியலற்ற காரணிகளின் சேர்க்கையாலும் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். மரபியலற்ற காரணிகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவற்றை நேரத்தோடு கவனித்தால் உங்கள் முடி உதிர்வு பிரச்சனையை நிச்சயமாக சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். மரபியல் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். பல நேரங்களில் ஒரே பெற்றோர்களை கொண்ட இரு சகோதரர்களில் ஒருவர் தலையில் முடியில்லாமல் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் மற்றவருக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இது ஏன் என்றால் மரபியல் போக்குக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை முறை மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் உங்கள் முடி உதிர்வை பாதிக்கின்றன. அதனால் சுருக்கமாக சொன்னால், முடி உதிர்வு எப்போதும் மரபியலால் ஏற்படுவதல்ல. உங்களுக்கு குடும்பத்தில் இந்த பிரச்சனை வலுவாக இருந்தால் நீங்கள் இளம் வயதிலேயே தடுப்பு சிகிச்சையை தொடங்க வேண்டும். உங்களுக்கு குடும்ப மரபில் இந்த பிரச்சனை இல்லை என்றாலும் கடுமையான முடி உதிர்வு இருந்தால் அதை நேரத்தோடு சிகிச்சை பெற வேண்டும்.
உங்கள் முடி உதிர்வை மரபியல் என்று தானாகவே குறிக்காதீர்கள். அதனால் சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் நல்ல முடி வளர்ச்சி பெறும் வாய்ப்பை இழக்க வேண்டாம். முடி உதிர்வு எப்போதும் மரபியலால் ஏற்படுவதல்ல. மேலும் மரபியல் பிரச்சனை இருந்தாலும் கூட நல்ல முடி வளர்ச்சி பெற பல விஷயங்களை செய்யலாம் அல்லது சிகிச்சை பெறலாம். உங்கள் முடி தொடர்பான மேலும் விஞ்ஞான தகவல்களை அறிய விரும்பினால் எங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள். நன்றி.